வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, இப்போ வந்து நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு வந்து ரீசென்ட்லி வந்து இன்ஜுரி ஆயிருச்சு. அந்த இன்ஜுரியோட அப்டேட் என்ன? அது இல்லாம நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு போட்டு வச்ச ஆல்மோஸ்ட் எல்லா பிளானுமே வந்து இப்போ வந்து ஃப்ளாப் ஆயிருச்சாம். அடுத்து என்ன ஃபியூடு? அது இல்லாம நம்மளோட செத் ரோல்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் என்னென்ன? அவரோட ஃபியூச்சர் பிளான் என்ன? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட். அதாவது நேத்திக்கு வந்து நான் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட அப்டேட் வந்து எந்த இதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணல. ஏன் அப்படின்ட்டா எனக்கு வந்து பர்சனலா சில பிரச்சனைகள். அதனால தான் நான் எந்த விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ண முடியல. அதுக்கு நான் வந்து மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரீசென்ட்லி நம்மளோட மெயின் டாபிக் வந்து நம்ம போவோம். அதாவது இப்போ வந்து நம்முடைய நேத்திக்கு நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து செத் ரோல்ஸ் விசஸ் நம்முடைய எலை நைட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து WWE வந்து புக் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய எலை நைட் வந்து அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய செத் ரோல்ஸை க்ளீனா பீட் பண்ணி அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாரு. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செத் ரோல்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆயிருச்சு. அதாவது நீ இன்ஜுரி ஆயிருச்சு. அதாவது இந்த முட்டி இருக்குல்ல, அவர் ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து ஸ்டன்னர் போடுவார்ல, அது வந்து எல்லாத்துக்கும் அதனால அவருக்கு வந்து ஆயிருச்சு அது மாதிரி. ஆனால் இப்போ அதோட இன்ஜுரியோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்போ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், 2015 வந்து ஒரு டைம் வந்து நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு தான் திரும்பி அதுக்கப்புறம் வந்து ரெஸ்லில் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ திரும்பி அகைன் வந்து இப்போ ரீசென்ட்லி வந்து இப்போ சாட்டர்டே நைட் மினி வந்து நம்மளுடைய எலை நைட்டு கூட வந்து அந்த மேட்ச் பண்ணுறப்ப வந்து இன்ஜுரி ஆயிருக்கனால நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து ரெக்கவரி ஆகி வரணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 6 மந்த்லேருந்து எப்படி 1 இயர் வரைக்கும் அந்த ஒரு இன்ஜுரியை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டு தான் வர முடியும். ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸோட முழுக்க வந்து அவரோட ஃபினிஷர் என்ன அப்படின்னா அந்த ஸ்டன்னர் தான். அந்த காலில் தான் அது அவரோட ஃபினிஷரே போடுவார். அது வந்து ஸ்டன்னர். அதனால் அது வந்து எப்படி மெடிக்கலி கிளியர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஆகும். அதனால் நம்மளோட WWE இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா, நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு வந்து அந்த ஒரு இன்ஜுரி ஆணுச்சுல்ல, அதனால நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு போட்டு வச்சுருந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே இப்போ வந்து WWE வந்து அந்த பிளான் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து WWE இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் உண்மையான ஒரு விஷயத்தை நான் வந்து இப்போ வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய இலை நைட்டுக்கு வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. அவருக்கு அங்கே தேவையும் கிடையாது. ஏன்னா உண்மையான ஒரு ஸ்டோரி லைன். பட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத் ரோல்ஸுக்கும் நம்மளுடைய எலை நைட்டுக்கும் அங்கே மேட்ச் நடக்கிறப்ப அந்த மேட்ச்சுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸ் தான் நம்மளுடைய எலை நைட்டை வந்து அந்த மேட்ச்சில் வந்து க்ளீனாக பீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோல்ஸோட ஃபேக்ஷன் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய எலை நைட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணுறப்ப அந்த ஒரு சமயத்தில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் WWEயோட ஒரிஜினல் பிளான் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா கடைசியில் வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸுக்கு வந்து அந்த இன்ஜுரி ஆனதுனால நம்மளுடைய செத் ரோல்ஸே வந்து சொல்லியிருப்பார். அதுவும் என்னால் வந்து மேட்ச்சை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, என்னால் கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்னு நம்மளுடைய பார்லிமெண்ட்டை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய ரெஃப்ரிட்டே நம்மளுடைய செத் ரோல்ஸ் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய WWE என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக அந்த மேட்ச்சில் வந்து எலை நைட்டை வந்து வின் பண்ண வச்சாங்க. அதாவது எலை நைட்டோட அந்த ஒரு ஃபினிஷரை போட்டு நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து அதை வின் பண்ண வச்சுட்டாங்க. இதுதான் ஒரிஜினல் பிளானே. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸ்க்கு தேவையே, அதாவது நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து அந்த இடத்துல வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்ஜுரி ஆனதால எலை நைட்டை வின் பண்ண வச்சுட்டாங்க. அதனால ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தடையாயிருச்சு. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாயிருச்சு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரி லைன் படி நம்மளுடைய செத் ரோல்ஸ் அந்த இடத்துல வின் பண்ணி நம்மளுடைய செத் ரோல்ஸோட ஃபேக்ஷன் எல்லாருமே எலை நைட்டை அட்டாக் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து சண்டை போடணும். அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே பில்டப் பண்ணி சம்மர் ஸ்லாமில் வந்து செத் ரோல்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் வைக்கணும் அப்படிங்கிறது தான் WWEயோட ஒரிஜினல் ஓன் பிளானே அதுதான். இப்போ இன்ஜுரி ஆனதுனால எல்லா டோட்டலுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய எலை நைட் அந்த இடத்துல வந்து வின் பண்ணிட்டாரு, அது ஒரு பக்கம். அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய செத் ரோல்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதால டோட்டல் பிளானுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளோட ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து மிகப்பெரிய ஒரு தடையாயிருச்சு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா, ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மேட்ச் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி WWE சொன்னாங்க. ஏன்னா செத் ரோல்ஸ் கூட வந்து ஒரு ஃபியூட் போகணும் அப்படிங்கிறக்காக சொன்னாங்க WWE. ஆனால் இப்போ வந்து நம்ம செத் ரோல்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுனால இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. பட் அப்படி இல்லை, ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 100% வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் கொடுத்தே தீரணும் அப்படின்னா
இன்னொரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்லேயே செத்ரோன்ஸுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான். அவரு கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபியூடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் இல்லாத அந்த ஒரு இடத்த வந்து நம்மளோட WWE வந்து பிரான் பிரேக்கரை வச்சு நிரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஐடியாவில் இருக்குது. அதாவது இப்போ நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குமா அப்படின்னா 100% இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி ஏகப்பட்ட தாட்டி வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து மேட்ச் பார்த்துட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எவராக வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் மோதுறாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில். ஏன்னா இது எப்பயுமே பார்த்த மேட்ச் தான். நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் செத்ரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி WWE ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம 2 பேத்துக்கும் ஃபியூர் பார்த்துட்டு தான் இருக்கோம், மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் உண்மையிலுமே சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஃபேன்ஸ் மத்தியில் இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது வேறு ரகத்தில் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஸ்பியர் விசிஸ் ஸ்பியர்னு வச்சுக்கலாம் இந்த ஒரு மேட்ச் வந்து. ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ஸ்பியர் போடுவார், அதே மாதிரி நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் ஸ்பியர் போடுவாங்க. இதில் வந்து யாரோட ஸ்பியர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச் பார்க்கறதுக்கான ஹைப்னஸே அப்படிங்கிறது நம்மளோட WWE கிட்ட இருந்து வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் இதை வச்சு நம்மளோட WWE அதிகமான ஒரு வருமானத்தை ஈட்டுவாங்க. அதே மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த மேட்சுக்கு இருக்கும். அப்படி ஒரு வேளை செத்ரோன்ஸ் இல்லாத அந்த ஒரு இடத்த வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வச்சு நிரப்பணும் அப்படின்னு கேட்டால் இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரோமன் ரெயின்ஸ் எப்போ தான் ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே நைட் மெயின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொண்டுட்டே வந்து தீரணும். 100% வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் வந்து WWE இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு கேட்டால் இப்போ நடக்க போகிற மண்டே நைட்ரா அப்படி இல்லாட்டி ஸ்மாக்டவுன் இந்த 2 இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதில் ராலையும் சரி ஸ்மாக்டவுனும் சரி எதுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கான ரிட்டர்னுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஏன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் கொடுக்கணும்ல. அதனால் இந்த ரா இல்லை ஸ்மாக்டவுனில் வந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்டோரியில் நான் வந்து பில்டப் பண்ண முடியும். அப்படி இல்லை ரோமன் ரெயின்ஸே ரிட்டர்ன் வரலப்பா அப்படின்னா அப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாதானோ. பட் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE இன்னமும் அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியான இருக்காது. அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடக்குது. அதாவது ரெசல்மனியா மாதிரியே Day 1 Day 2 நடக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணியே தீரணும். அதுதான் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. அப்படி இல்லாட்டி அது வந்து சம்மர் ஸ்லாமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து WWE ஃபேன்ஸ் எல்லாமே நினச்சிருவாங்க. அதனால் இப்போ வந்து செத்ரோன்ஸோட அந்த ஒரு இடத்த வந்து பிரான் பிரேக்கரை வச்சு நிரப்பணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படின்ற மாதிரி இருந்தால் இல்லை நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸை வச்சு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இருக்கும் இல்லை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து உங்களோட TC1 ரோமன் ரெயின்ஸ் வந்து ரா இல்லை ஸ்மாக்டவுனுக்கு வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்சுக்கான அந்த ஒரு பில்டப்பை வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை ரா இல்லை ஸ்மாக்டவுன் எதுக்குமே ரோமன் ரெயின்ஸ் வரல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் இருக்காது. அந்த ஒரு சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேஸ்டான ஒரு சம்மர் ஸ்லாமாக தான் இருக்கும். உங்களோட கருத்துப்படி அதாவது இப்போ செத்ரோன்ஸுக்கும் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்குமான அது ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது பட் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்த வந்து நம்மளுடைய WWE வந்து பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து சம்மர் ஸ்லாமில் நடத்துனாங்க அப்படின்னா பட் நீங்கள் வந்து இந்த மேட்சை நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பட் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்குது அப்படின்னா இந்த மேட்சை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் டைமாக நடக்குது. ஏன்னா பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் டைமாக நடக்குது. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஆவலான ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். ரெண்டாவது காரணம்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் ஸ்பியர் செம்மையாக போடுவார், அதேமாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் செம்மையாக போடுவார். அதனால் யாரோட ஸ்பியர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம், இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்னொரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக இருக்கும். அதனால் பட் இந்த மேட்சை வந்து நான் பார்க்கறதுக்கான ஆவல் அப்படிங்கிறது எனக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட கருத்துப்படி நீங்கள் இந்த மேட்சை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கலப்பா பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கல அப்படிங்கிறப்ப வந்து இன்னொரு மேட்சை கூட நம்ம WWE வந்து புக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் இல்லை, அதனால் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கும் பிரான் சென்டினும் சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாமில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து யாராவது பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம். அது வந்து அகைன் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் கூட வச்சுக்கலாம். சிஎம் பங்க்குக்கும் ரோமன் ரெயின்ஸும் ஒரு டாக் டீமாக இணைஞ்சு பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் டீட்டுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் கூட நம்ம வந்து சம்மர் ஸ்லாமில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால பட் எல்லா பிளானுமே சொதப்பல் ஆயிருச்சு. நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து வர்றதுக்கு எப்படி ஒரு 6 மந்த்துக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். பட் என்னோட ஓனான ஒரு ஒப்பீனியன் அதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி செத்ரோன்ஸ் வந்து 2015 ஆச்சு. அப்போ அவர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கிட்ட தான் ஆச்சு. அதேமாதிரி இந்த தாட்டி அதேமாதிரி நியூ இன்ஜுரி ஆகிறதுனால எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் இன்னும் ஒரிஜினலான அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியல. சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து 2 விதமான பிளான் இருக்குது. ஒன்று வந்து பிராண்ட் பிரேக்கர் விசஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிரான்சன் டீட் பிராண்ட் பிரேக்கர் விசஸ் ரோமன் சிஎம் பங்குக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டுக்கு வந்து வராதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி தான். ஏன்னா கடைசி டைமில் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வர மாதிரி தான் டபுள் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் நம்ம செத்ரோன்ஸுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜுரி ஆனதுனால நம்மளுடைய டபுள்யூ வந்து அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டனை வந்து அங்கே கொடுக்கல. ஏன்னா செத்ரோன்ஸுக்கு அங்கே இன்ஜுரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா, கொண்டுட்டு வராமல் போனாங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபியூடு போனாங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி மேட்ச் வைக்கலாம். இங்கே நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கே இன்ஜுரி ஆயிடுச்சு. இல்லை இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் கொண்டுட்டு வந்தாங்கன்னா, ரிட்டன் கொண்டுட்டு வராமல் போனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய டபுள்யூலேருந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் வந்து கொடுக்கல. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்சிச்சுல சாட்டர்டே நைட் மினி இவெண்ட் வந்து அது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஹோம் டவுன். அதனால் ஹோம் டவுனோட ஹீரோவை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கொண்டுட்டு வரணும். அதான் ஒரு பிளானும், அதுவும் கூட ஒரு பிளானாக வச்சுக்கலாம். ஆனால் செத்ரோன்ஸ் இன்ஜுரி ஆனதால தான் நம்மளோட டபுள்யூ வந்து ஒரு பிளானை மாற்றிட்டாங்க. அது இல்லாமல் அந்த மேட்ச்சில் எல்ஐ நைட்டு வின் பண்ண வச்சாங்க. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனையும் நம்மளோட டபுள்யூ வந்து தள்ளி போட்டுட்டாங்க. இதுக்கான உண்மையான ரீசன் தான், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வராததுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, பட் நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸ் வர மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருந்துச்சானா, அந்த நம்மளோட செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால பட் அவரோட அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டன் வந்து தள்ளி போயிடுச்சு. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் அது இதுதான். அது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நான் சொன்னல இந்த 2 மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச் ஒன்று, டாக் டீம் மேட்ச் வந்து இந்த மேட்ச்சில் வந்து எந்த மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் இருக்குது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச அதிகமாக ஆசைப்பட்றேன்.